ஒரு காலத்தில் பசுமையா இருந்த கிராமத்தில் 2 குழந்தைகள் இருந்தாங்க. அனன்யா, கபீர். இருவரும் காடு போய் விளையாடுவது, ஆராய்ச்சி செய்வது ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஒரு பெரிய ஆலமரத்தோடு பக்கமாக நடந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ கபீர் சொன்னான், அனன்யா பாரு, இது என்ன? அடடா, மரத்தில் ஒரு சின்ன கதவு, நட்சத்திரங்களும் நிலவுகளும் வரைந்த கதவு. கபீர் மெதுவாக கதவை டச் பண்ணா, சடார்னு கதவு ஒளிர்ந்து மெதுவாக திறந்து விட்டது. அடுத்த நிமிஷம் மின்னும் காற்று இருவரையும் இழுத்துக்கிட்டு உள்ளே போயிடுச்சு. கண்களை திறந்து பார்த்தா அவங்க வித்தியாசமான ஒரு உலகத்தை பார்த்தாங்க. ஆகாயம் பிங்க், ப்ளூ, தங்கம் எல்லாம் கலந்த வண்ணம். பூக்கள் பாடுது, ஆற்றுகள் வெள்ளி போல் ஒளிருது, பேசும் விலங்குகளும் அங்கே இருந்தது. அங்கே ஒரு முயல் வந்தது. அந்த முயல் கோட், தொப்பியெல்லாம் போட்டிருந்தது. அது சொல்லிச்சு, நான் தான் மிஸ்டர் வில்லோ. எவர் லைஃப் ஆபத்தில் இருக்குது. ஒளி கிறிஸ்டல் காக்கா திருடிட்டு போயிடுச்சு. நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். அனன்யா, கபீர் பயணம் தொடங்கினாங்க. வழியில் நரி, அதோட பேர் லூமா, ஜொலிக்கும் பூச்சிகளை ஆட வைக்கிறான். அனில், அதோட பேர் பிப், எப்பவும் சின்ன விளக்க தூக்கிக்கிட்டே போகிறான். எல்லோரும் சேர்ந்து காகத்தோடு மலைக்கு சென்றாங்க. இருண்ட குகையில் சிவப்பு கண்களுடன் காக்கா இருந்தது. இந்த கிறிஸ்டல் எனக்கு தான் சொந்தம்னு காக்கா கத்திச்சு. ஆனால் அனன்யா மெதுவாக காக்கா கிட்ட கேட்டா, காகமே, உனக்கு நண்பர்களே இல்லையா? காகம் சற்று அமைதியாய், எல்லோரும் என்ன பார்த்து பயந்து ஓடுறாங்க, எனக்கு நண்பர்களே கிடையாதுன்னுச்சான். அனன்யா சொன்னா, நீ எங்கள் நண்பன் தான். ஒலிக்கும் கிறிஸ்டலை திருப்பி கொடு, நாங்கள் எங்கள் சிரிப்பையும் உன்னோடு பகிர்ந்து கொள்வோன்னு. கபீர் சொன்னா, ஒவ்வொருவருக்கும் ஒரு நண்பன் வேணும். அந்த வார்த்தைகளை கேட்ட காகம் மனம் உருகி கிறிஸ்டலை மீண்டும் வைத்தது. அடடா, குகை முழுக்க ஒளி பரவியது. உலகம் மீண்டும் அழகா மின்னியது. குழந்தைகளே, உண்மையான தைரியம் சண்டையில் இல்லை, அன்பாலும் நட்பாலும் தான். இருண்ட மனசுகளையும் ஒளிரச் செய்யலாம். நாம் நட்போடு எல்லோருடன் பழகினால் எல்லோருமே நமது நண்பர்களா ஆவார்கள். நம்ம அழகா சந்தோஷமா இந்த உலகத்தில் வாழலாம்.